பலன் தரும் பரிகாரங்களில் சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் பார்த்துன்னு இருக்கோங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, அதற்கான பரிகாரங்கள் என்ன, அதெல்லாம் விரிவாக நாம் பார்த்துன்னு இருக்கோங்க. இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி என்ன சொல்லுது, மிதுன ராசிக்காரங்க ஏற்கனவே எப்படி இருந்தீங்க, 9ஆம் இடத்துல உட்காந்துட்டு சேமிப்புகளை கரைச்சார், நிறைய கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தாரு, கண்ணில் சிலதெல்லாம் காட்டினார், ஆனால் கைக்கு எதுவும் வராமல் நழுவி போச்சுங்க. அந்த மாதிரி நிலைமை தான் இது வரைக்கும் இருந்தது. அப்பாவோட ஆரோக்கியமும் ரொம்ப பாதிச்சுது. சிலர்லாம் தந்தையாருடன் கருத்து மோதலுடன் பிரிந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ 10ஆம் இடத்துக்குள்ளார உட்காந்துட்டாருங்க. ஈசன் ஒரு பத்திலே அப்படிங்கிற மாதிரி இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெரிய நல்ல அமைப்புங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல பாபகிரகங்கள் உட்கார்றது ரொம்ப விசேஷங்க. அதுலேயும் கேந்திர பலம் பெற்று உட்கார்றது ரொம்ப விசேஷங்க. காரியவன் காரியத்தில் அமர்ந்ததுனால புதுசாக வேறு ஏதாவது நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க. இது வரைக்கும் சிலதெல்லாம் நீங்கள் நம்பி இருந்தீங்க, ஆனால் அதெல்லாம் நீங்கள் தூர தூக்கி போட்டுட்டு வேறு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். சிலரை நம்பி இருந்தீங்க, அவங்கள்ட்டேருந்து நீங்கள் விலக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நம்பிக்கிட்டே இருந்தோம், ஆனால் நமக்கு எதுவுமே அவங்க பண்ணலை. இனிமேல் அவங்கள நம்பிக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கக்கூடாது, வேறு ஏதாவது நம்ம புதுசாக யோசிப்போம். நம்மக்கிட்ட திறமை இல்லையா, எது இல்லை, நாம் ஏன் அவங்க நிழலில் போய் உட்கார்ந்துருக்கணும், நாம் வேறு ஏதாவது தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் சுழி போட்டு ஏதாவது புது தொழில் தொடங்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எடுத்தடுப்புலேயே கோடிக்கணக்கில் காசை போட்டு வியாபாரம் தொடங்கணும்னு அவசியமே கிடையாது. சின்னதாக நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஆரம்பிப்போம், அப்புறம் அது பெருசாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட புது தொழில் தொடங்குவீங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள், அதுக்கெல்லாம் போட்டி இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. தேர்தலாக இருந்தாலும் உங்களால் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்ட முடியும். உங்களை தேடியும் வெற்றி எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால அதீதமான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். முன்னாடியெல்லாம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், நம்மால் இதெல்லாம் முடியுமா, நமக்கு இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு யோசிச்சிருந்தீங்க. இனிமேல் நம்மால் தான் இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி வியாபாரமும் அமோகமாக இருக்குங்க. இது வரைக்கும் ஒரு 4 நாள் நல்லா இருந்ததுங்க, அப்புறம் ஒரு 5 நாள் யாருமே வரல வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க. இனிமேல் தினந்தோறும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. தினந்தோறும் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புதுசாக பங்குதாரர்கள் சேர்ந்தாங்கன்னா யோசித்து பார்த்து முடிவெடுத்து சேர்க்கலாங்க, ஒன்றும் தவறு இல்லைங்க. அதே மாதிரி சொந்த இடத்துக்கே கடையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்கள் கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு டபுள் இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் இருந்துக்கிட்டே சுயமாக ஏதாவது பண்ணுறது, அல்லது வேலையில் இருந்துக்கிட்டே கூடுதல் நேரம் உழைச்சி அதுக்கான சம்பளத்தையும் வாங்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ, குடும்பத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள், அதெல்லாமே இனிமேல் விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவிக்குள்ளார் நியாயமான விவாதங்கள் வரும். முன்ன மாதிரி கிடையாது. இப்போ நியாயத்தை எடுத்து பேசுவாங்க, அது கொஞ்சம் கேட்டுக்கிறது நல்லது. சில நேரங்களில் தாயா தாரமா அப்படிங்கிற தடுமாற்றம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக போகணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்கள், அதுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு இனிமேல் கிடைக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. உங்கள்கிட்ட மறைஞ்சு கிடந்த திறமைகள் அதெல்லாம் வெளிப்படுத்த போகுது. உங்கள்கிட்ட இருந்து வந்த அந்த கனவுகள் அதெல்லாமே நனவாக போகுது. கம்பீரமாக இனிமேல் இருப்பீங்க. உங்களுடைய ஆளுமைத்தன்மை இனிமேல் அதிகமாகுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. வீடு மனை வாங்குவீங்க. சொந்த வீட்டில் நிச்சயமாக நீங்கள் புகுந்து கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் திருமணம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மேலும் மேலும் நல்லதெல்லாம் கொட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்தில்
நாச்சியார் கோவில் அப்படிங்கிற ஊர். அந்த நாச்சியார் கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயம் இருக்குது. அங்கே வந்து சனீஸ்வர பகவான் தன்னுடைய 2 மனைவியுடனும் 2 பிள்ளைகளுடனும் குடும்ப சமேதராக அங்கே மேற்கு நோக்கி காட்சி கொடுத்துட்டுருக்காரு. அவசியம் நீங்கள் ஒரு முறை போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் உளுந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. அதே போல் பிங்க் நிற துணிகள் கொடுங்க. எல்லாமே நல்லதாக நடக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.